எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி வாங்க அப்படியே நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பாவும் வேறு கம்பெனியை சேர்ந்த இன்னொருத்தவங்களும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு சைனிங் செரமனி மாதிரி வச்சுருக்காங்க. அப்பா கரெக்டாக சைன் பண்ண போகும்போது அந்த ஆப்போசிட் கம்பெனியில் இருக்கவங்கள போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பார்த்தா அவர் கம்பெனியோட சிஇஓவா இவர் நிறைய பேருக்கு லஞ்சம் கொடுத்து தான் அந்த பதவிக்கு வந்திருக்காருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போக அந்த செரமோனி அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. உடனே ஹீரோவோட அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. பட் நம்ம ஹீரோ தான் அப்போ வந்து, அப்பா இது என்ன நான் பார்த்துக்கிறேன், அவருக்கு பதிலாக நான் வேறு யாரையாவது பிடிச்சி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கூட சேர்ந்து ஒர்க் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க அந்த ஆப்போசிட் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணுறதா இருந்தாங்கல்ல, அந்த ஆப்போசிட் கம்பெனியை யார் ரெக்கமெண்ட் பண்ணதுன்னு சொல்லி பார்க்கும்போது அதே ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க வேறு ஒரு சீனியர் எம்ப்ளாயின்னு தெரிய வருது. ஸோ உடனே ஹீரோ அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது அவர் ரொம்பவே திமிராக பேசுகிறாரு. ஸோ ஹீரோ டைரக்டாக, இங்கே பாருங்க, அந்த ஆப்போசிட் கம்பெனியில் இருக்கவங்க நல்லவங்க கிடையாது, நிறைய ஃப்ராடு வேலை பார்க்குறாங்க, இது தெரிஞ்சே நீங்கள் நம்ம கம்பெனியோட அவங்கள கொலாபரேட் பண்ண அலோவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்காக உங்களை வேலையை விட்டே தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டே தூக்கிடுறாரு. தென் அதுக்கப்புறமா அவர் நைட் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பிளேஸ்க்கு ஹீரோயின் வராங்க. நீங்கள் லேட் நைட் ஒர்க் பண்ணுறீங்கல்ல, அதான் உங்களுக்கு அப்படியே ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வரும்போது நம்ம ஹீரோ காலையில் ஒருத்தரை வேலையை விட்டு தூக்கியிருப்பார் இல்லையா, அவர் அந்த பிளேஸ்க்கு வந்து, சார் என்னை மன்னிச்சிருங்க சார், இந்த மாதிரி இனிமேல் நான் பண்ணவே மாட்டேன், ப்ளீஸ் என்னை வேலையை விட்டு எடுத்துடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. அப்போ ஹீரோ, அது நீ அந்த தப்பை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக அவர் ரொம்ப கெஞ்சுறாரு. சார் ப்ளீஸ் சார் என்னை வேலையை விட்டு தூக்காதீங்க சார் அப்படின்னு கெஞ்ச ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்கல, அப்படியே போகிறாரு. அப்போ அவர் ரொம்ப கோவப்பட்டு டக்குன்னு கத்தி எடுத்து வெட்ட வர ஹீரோயின் நடுவில் வந்து தடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் உஷாராகி அவனை பிடிச்சிடுறாரு. பட் அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் கையில் கட்டாகி ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. பட் நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசலை, அப்படியே அதை கையால் மறைச்சிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவே அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துடுறாரு. தென் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் பேசலான்னு கிட்ட வந்தா, இந்தா உனக்காக இந்த கார்டை நான் கொடுக்குறேன், இந்த கார்டில் இருக்க பணத்தை வச்சு உனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வாங்கிக்கோ, அதோட ஷாப்பிங் போகணுன்னா ஷாப்பிங்க்கும் போயிட்டு வா. இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் அது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட வர, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து ஓடிடுறான். பாருங்க, நம்ம ஹீரோவுக்காக ஹீரோயின் ரத்தம் சிந்திருக்காங்க. பட் அவன் என்னன்னா ஈஸியாக பணத்தை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறமா இவர் வந்து அந்த ஃபெங்ல இருக்கால அவளோட அப்பாவை மீட் பண்ணுறாரு. எதுக்குன்னா நம்ம ஹீரோ வந்து நியூ டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கு ஃபண்டு தேவைப்படுதுன்னு தான் நம்ம ஹீரோ நிறைய இன்வெஸ்டர் அதோட கொலாபரேட்டர்னு சொல்லி நிறைய பேரோட டைப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ இப்போயுமே ஃபெங்லியோட அப்பா கிட்ட ஃபண்டு விஷயமா தான் பேசுகிறாரு. அப்போ அவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தந்துடுறேன், பட் என் பொண்ணு உன் ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குறா, கொஞ்சம் அவளை நல்லபடியாக பார்த்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள், அவன் என் தங்கச்சி மாதிரி, அவளை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். தென் அதோட ஹீரோ என்ன செய்கிறாரு, ஹச்சன் இருக்கான்ல அவனை பிக்கப் பண்ணுறதுக்காக ஸ்கூல் போகிறாரு. ஹச்சனுக்கு நம்ம ஹீரோவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். அண்ணன் நீயே என்னை பிக்கப் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அந்த ஹச்சன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோயினும், என்னடா இன்னும் இவர் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி என்னதுன்னு இன்ஃபார்ம் கூட பண்ண மாட்டாரு. அப்படியே ஹீரோ காலை கட் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு ஹச்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து இந்த சன்வேவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தான் இந்த சன்வேக்கு பெரிய எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா. ஸோ அதனால இப்போ இவ என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, இந்த நிறைய ஹோட்டலுக்கெல்லாம் போய் அங்கே இருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுக்குற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா. பாவம், அவளுமே ரொம்ப தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பட் என்னதான் அங்கே கஷ்டப்பட்டாலுமே ஆஃபீஸில் வந்து எல்லார்கிட்டையுமே சிடுன்னு நடந்துக்கிறா. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, சன்வே உன்னோட ரீசன்ட் வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன், நீ என்ன சாப்பிடும்போது ஒரு சிரிப்போடையே சாப்பிட மாட்டேற, உன் மூஞ்சில் வருத்தம் தான் தெரியுது, இந்த மாதிரிலாம் வருத்தம் இருந்ததுன்னா எப்படி அவங்க அந்த கடையில் போய் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஹீரோயின் நக்கலாக கேட்க, உடனே அதெல்லாம் இருக்கட்டும் ஷூயன், எனக்கு ஒரு டவுட்டு, உன்னோட ஹஸ்பண்ட் எதுக்கு வாள் மாதிரி உன் பின்னாடியே சுற்றிட்டு நீ கேட்கறது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறாரு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ, அவர் உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு அது உனக்கு தெரியக்கூடாதுன்னு இப்படி நடந்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இப்போலாம் பாருங்களேன், நம்ம ஹீரோ கிட்ட வந்தால் ஏதாவது ஒரு பணம் விஷயமாவோ இல்லை பிஸ்னஸ் விஷயமாவோ மட்டும்தான் ஹீரோயின் கிட்ட பேசுகிறாரே தவிர ஒரு லவ்வே இல்லை. ஸோ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது.
இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஃபெங்லியும் ஒன்றா வேலை பார்த்துட்டு அங்கே கம்பெனிலேருந்து கிளம்பும் போது டக்குன்னு அவ மயக்கம் வருது அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறா. அப்போ அவன் கிட்ட வந்து என்னாச்சு, இல்லை நான் நைட்டு சாப்பிடலாம் தான் மயக்கம் வருது அப்படின்னு சொல்ல அவன் சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஒருவேளை லோ சுகர் ஆகிருக்கும், இதை சாப்பிடு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு அவனே அவளை கூப்பிட்டுட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறான். அப்போ அவ நீ ஃப்ரீயாக இருந்தா வரியா, நெக்ஸ்ட் வீக் நம்ம மூவிக்கு போகலாம் அப்படின்னு கேட்க நான் வரேன் அப்படின்னு இவன் சிரிச்சிட்டே சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இந்த செயினை கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு அன்னைக்கு அவள் மிஸ் பண்ணிட்டு போனால அந்த செயின் எடுத்து கொடுக்க நீயே போட்டு விட அப்படின்னு கேட்குறா. இவனும் அதுக்கு சிரிச்சுட்டே அதை போட்டு விடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஃபெங்லி ஹீரோ 3 பேரும் ஒன்றா சேர்ந்து கால்ஃப் விளையாடுறதுக்கு போகிறாங்க. அப்போ ஃபெங்லி உடனே ஐயோ ஹமிங், நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல உன்னோட ஆசை மனைவி இங்கே வரான்னு, தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இல்லை பரவாயில்ல, நீங்கள் ஹமிங்கோட தங்கச்சி தானே, தங்கச்சி கூட சேர்ந்து விளையாடுறதுல என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவ பேசினாலுமே அவள் சும்மா இல்லை, நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப வழியிறா. அதோட அவளுமே கால்ஃப் ரொம்ப நல்லா விளையாடுறா. அப்போ அவள் சொல்கிறா ஹம்மிங் நம்ம லண்டனில் இருக்கும் போது எவ்வளோ நாள் இந்த மாதிரி விளையாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி வேணும்னே க்ளோஸாக பேச நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி அவளோட அக்கா கிட்ட சொல்ல ஷவுலின் சொல்கிறா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஃபெங்லி தான் உன் ஹஸ்பண்ட் பின்னாடி சுற்றிட்டு இருக்கணும், ஆனால் உன் ஹஸ்பண்டுக்கு உன் மேலே ரொம்ப லவ் தெரியுமா. எனது லவ்வா, நீ அவரை ஒரு டைம் தான் மீட் பண்ணியிருக்க, அப்படி இருக்கும் போது எப்படி இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு ஹீரோன்னு கேட்க ஒரு டைம் மீட் பண்ணா என்ன, அவரை நான் நல்லா கவனித்தேன், அவர் நடந்துக்கிறதுலே தெரியுது அவருக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால எதை நினச்சும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல அப்பயுமே ஹீரோயின் இல்லை எனக்கு ஏதோ தப்பாக படுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த ஃபெங்லி செம்ம போதையில் இருக்கா. நம்ம ஹீரோ தான் அவளை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரான். அப்படி வரும்போது அவள் சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோ கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. யோசிக்கவே இல்லை, ஹீரோ காலை கட் பண்ணிடுறான். அப்போ அவள் ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி வரும்போது டக்குன்னு மறுபடியும் கால் வருது. என்ன உன் ஒய்ஃப் கால் பண்ணுறாளே, அட்டன் பண்ண மாட்டியா, அது என் ஒய்ஃப் இல்லை என்னோட அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி அவன் அட்டன் பண்ணுறான். அப்போ அந்த அசிஸ்டண்ட்டும் பாஸ் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டேன், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோ அந்த ஃபோட்டோவை ஃபெங்லி கிட்ட காமிச்சு உன்னோட அப்பா ஃபண்டு கொடுக்க ஒத்துக்கிட்டாரு, அதுக்கான அக்ரிமெண்ட்லேயும் சைன் பண்ணிட்டாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு போக ஒரு நிமிஷம் இரு, இப்போ எதுக்கு இதை காமிச்சிட்டு போகிற, எங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு, ஸோ கண்டிப்பாக அவர் உனக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவா போகிறாரு அப்படின்னு சொல்ல ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ போகிறான். ஒரு நிமிஷம் இரு, இப்போ என்னாச்சு உனக்கு, இவ்வளோ நேரம் என் கூட நல்லா இருந்த, இப்போ இந்த அக்ரிமெண்ட்டை பார்த்தோன்னே கிளம்புற, ஒருவேளை இந்த அக்ரிமெண்ட்டுக்காக தான் இவ்வளோ நேரம் நீ நடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு இவ கேட்க ஹீரோ எதுவும் சொல்லாமல் போகிறான். பட் இவ வந்து ஹக் பண்ணிட்டு விடலை. பட் அப்போ ஒருத்தர் கதவை திறக்கிறாரு, அது ஹட்டிங் தான். உடனே இவ ஹட்டிங் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்கிறான் ஆக்சுவலி ஹட்டிங் ஒன்றும் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்கல, இவன் என்னோட பர்சனல் லாயர், ஹட்டிங் இவகிட்ட எல்லாம் பேசிக்கோ அப்படின்னு அவர் அங்கேருந்து போக இவர் உடனே இவரை பிடிச்சி வச்சுட்டு இங்கே பாரு, இவ்வளோ நேரமா எங்கள் பாஸ் கிட்ட நீ எப்படி நடந்துக்கிட்ட என்னென்ன பேசினேன்னு எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், தயவு செஞ்சு இனிமேல் என் பாஸ் கிட்ட அப்படி நடந்துக்காத, அப்படி இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை வரும் சரியா, நல்ல பொண்ணாரு அப்படின்னு சொல்ல அவள் கண்ணத்திலே அறைய விட்டுட்டு எப்பட்றா எல்லாரும் இந்த மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஹச்சனை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வரணுன்றதுக்காக அங்கே போகிறாங்க. பட் அந்த இடத்துக்கு ஃபெங்லி வந்திருக்கா. ஹீரோன்னு கேட்குறா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, அது நான் ஹச்சனை கூப்பிட்டு போக வந்திருக்கேன். ஹச்சனை நீ கூப்பிட்டு போக வந்திருக்கியா, ஐயோ மறுபடியும் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க இங்கே பாரு நான் ஹச்சனோட ஆன்ட்டி, நான் அவனை பிக்கப் பண்ண வரக்கூடாதா. அப்போ ஹீரோயின் ஆரம்பிச்சிட்டியா, தயவு செஞ்சு உன்னோட ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணாத, இது ஸ்கூல் புரியுதா அப்படின்னு கேட்க இங்கே பாரு ஷூயன், ஒரு உண்மை உனக்கு இன்னும் தெரியல, எனக்கு புரியுது நீ வந்து ஹம்மிங்கை ரொம்ப லவ் பண்ணுற, ஆனால் உண்மையா ஹம்மிங்கும் உன்னை லவ் பண்ணுறாரு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் பார்க்குறா இங்கே பாரு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ, ஏன்னா இந்த உண்மையை சொல்லலைன்னா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கும், ஹம்மிங்கும் ஹச்சனும் பிரதர்ஸே கிடையாது, ஆக்சுவலி ஹம்மிங்கோட பையன் தான் ஹச்சன் அப்படின்னு சொல்ல என்னது அப்படின்னு ஹீரோயின் பார்க்குறா. ஆமாம் என்னோட அக்காவும் ஹம்மிங்கும் ரொம்ப வருஷமாக டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க லண்டனில் இருக்கும் போது ஒரு டைம் எங்கள் அக்கா ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்துருச்சு. ஆனால் அப்போ அவங்க 2 பேருக்குமே 20 வயசு தான். ஸோ அந்த டைமில் குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு
ஹமிங்கோட அப்பா அம்மாவே அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஹமிங்கோட குழந்தை அதுன்றது வெளியே தெரிஞ்சா இவங்களோட கம்பெனிக்கு கெட்ட பேர் ஆயிடும் இல்லையா? அதனால அது ஹமிங்கோட தம்பின்னு சொல்லி அவங்களே போய் சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா என்ன செய்யறது, கொஞ்சம் வருஷத்துல என்னோட அக்கா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. ஸோ அப்போல இருந்தே அவங்களோட ஃபேமிலி ஹச்சனை ஹமிங்கோட தம்பின்னு சொல்லி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அதோட ஹமிங்க்கு உன் மேல லவ் இருக்குன்னுலாம் தப்பா நினைச்சிடாத, ஓகேவா? ஜஸ்ட் ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணுன்றதுக்காக தான் ஹமிங் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க, அதோட நியூஸ் ஆங்கர் பொசிஷனுக்கும் நீ பர்ஃபெக்டாக இருக்க. நீ ஒரு வேளை நியூஸ் ஆங்கர் ஆயிட்ட அப்படின்னா கண்டிப்பாக ஹமிங்க்கு அது இன்னும் பப்ளிசிட்டியை தான் ஏற்படுத்தும், அவனோட பிஸ்னஸும் நல்லா வளரும். அதோட நீ நியூஸ் ஆங்கர் ஆனதுக்கு நீ தான் காரணம்னு நினைக்காத, அதுவுமே ஹமிங் பார்த்த வேலை தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு தலை சுத்துது. இருந்தாலும் அவ இங்கே பாரு, இதை ஹமிங்கே சொல்லாமல் நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போதே அங்கேருந்து ஹச்சன் அண்ணி வந்துட்டீங்களா அப்படின்னு சிரிச்சுட்டே ஓடி வர ஹீரோயினுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. நேராக கிளம்பி வீட்டுக்கு தான் போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, டார்லிங் வந்துட்டியா, வா வா உனக்காக தான் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் டைரக்டா, நான் ஹச்சனை பிக்கப் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருந்தேன், அந்த இடத்துல ஃபெங்லி வந்திருந்தா, அவள் என்ன சொன்னா தெரியுமா, ஹச்சன் உங்களோட பையன்னு சொன்னான். அது உண்மையா? ஆமாம் அது உண்மைதான். என்னது உண்மையா? அப்படின்னா ஏன் இவ்வளோ நாளாக இதை என்கிட்ட சொல்லவே இல்லை, எதுக்கு மறைச்சிங்க? நான் எதுக்கு சொல்லணும்? என்னது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஹமிங், நான் உங்களை உண்மையாக லவ் பண்ணேன். ஆனால் நீங்கள் என்னன்னா என்னை இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? எதுக்கு இவ்வளோ நாளாக என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்க அவன் எதுவும் பேசலை. அப்படியே போய் லாக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வரான். அதில் பார்த்தா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே இருக்குது. அவளோட அப்பா அம்மா, அவளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரை பற்றின டீட்டெயில்ஸுமே இருக்குது. அதை போட்டுட்டு, இந்த கேள்வியெல்லாம் இப்போ என்கிட்ட கேட்டியே, இதை கேட்கறதுக்கான ரைட்ஸ் உனக்கு இருக்கா? ஏன்னா நீயே என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்ட அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோயினுக்கு பதிலுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ ஹீரோ, இங்கே பாரு, நான் ஒத்துக்கிறேன் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டேன், ஆனால் நீயும் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்க தானே செஞ்ச. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் என்னோட கடையில் பார்த்தேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்த. அதோட இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் யாரையுமே என்னோட அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல. அதோட அவங்க பணக்கார திமிரோட இருந்தாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை, ஸ்மார்ட்டாக இருந்த, என்னோட அப்பா அம்மா கிட்ட விட்டு போன எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்ட. அதோட என்னோட பிஸ்னஸ்க்கும் உன்னை யூஸ் பண்ணால் எனக்கு இன்னும் லாபம் வரும்னு தோணுச்சு. அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? அதோட நீயும் நல்ல மாதிரி நடிக்காத. என்கிட்ட இருக்க பணத்துக்காக தானே நீயும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதோட இப்போ பாரு, உன்னோட நியூஸ் ஆங்கர் ஆகணுன்ற கனவு என்னால் தான் இப்போ நிறைவேறி இருக்கு, புரியுதா அப்படின்னு ஹீரோ கேட்க ஹீரோனுக்கு அழுகையாக வருது. இருந்தாலும் அவள் கண்ட்ரோல் பண்ணிட்டு, சரி சரி எனக்கு புரியுது, ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இவ்வளோ நடந்திருக்கே, ஆனால் நீ எப்போவாது உண்மையாகவே என்னை காதலிச்சிருக்கியா, எப்போவாது அப்படின்னு அவள் கேட்க, இல்லை ஒரு டைம் கூட இல்லை அப்படின்னு அவன் டைரெக்டாக சொல்லிடுறான். இவளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இங்கே பாரு, என்னோட சுச்சுவேஷனுக்கு ஒன்று மாதிரி ஒரு பொண்ணு தேவைப்பட்டா, எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு, ஹச்சனை பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு நீ கரெக்டாக இருந்த, அதனால நான் உன்னை சூஸ் பண்ணேன். என்னால் உனக்கும் இப்போ நிறைய பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே குழப்பமாயி வீட்டை விட்டு வெளியே வராங்க. அப்படின்னா எல்லாமே நடிப்பா? அவர் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட பேசினது, எனக்காக பாசமாக அந்த ஹனி ஜாம் கொடுத்தது, என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது எல்லாமே நடிப்பா? என் ஜாபுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது, அதுவுமே நடிப்பா? எல்லாமே நடிப்பா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும் போது அப்போ மறுபடியும் ஹீரோ கிட்ட வந்து, சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் டைரக்டா, உனக்கு வேணும்னா சொல்லு, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அவர், டிவோர்ஸ்லாம் பண்ணிக்க வேணாம், ஏன்னா இப்போ நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைமில் டிவோர்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அதோட ரீச் நல்லா இருக்காது. ஸோ நம்ம இப்போதைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறது தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஒரு வேளை இதுக்கு நான் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவேன், அதோட உன்னோட ட்ரீம் எல்லாமே சுக்குநூறாக நொறுங்கிடும், உன்னால் இதுக்கு மேலே நியூஸ் ஆங்கராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் ஹீரோனுக்கு சுற்றியும் செக் வச்ச மாதிரி இருக்குது, என்ன செய்யறதுனே தெரியல. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோயினை ரெக்கார்டிங்க்கு கூப்பிடுறாங்க. ஸோ ஹீரோயினும் வேகமாக போய் அந்த நியூஸ் வந்து வாசித்து கொடுக்க, அங்கே இருக்கவங்க எல்லாரும், வா நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. அப்போ அந்த டேரக்டருமே, ஐயோ இப்போதாம்மா உனக்கு ரொம்பவே டிமாண்ட் அதிகமாகிட்டு போகுது, ஏன்னா நீ சூப்பராக நியூஸ் வாசிக்கிற, நீ ரொம்ப நல்லா வருவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே இருந்த சுச்சுவேஷனில் இப்போ என்ன செய்யறதுனே புரியல. ஒரு வேளை நான் ஹமிங் கூட இல்லைன்னா இது எல்லாமே என்னை விட்டு போயிடுமா, அதனால் இப்போதைக்கு நான் ஹமிங் கூட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு என்ன செய்கிறா,
வீட்டுக்கு போறா. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவுமே வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பிளேஸ்ல நம்ம ஹீரோயின் இல்ல. அவங்க டின்னருக்காக நிறையவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோவும் என்னது இது அப்படின்னு கேட்க, ஓ வந்துட்டீங்களா, உங்களுக்காகவே இதெல்லாம் நான் சமைச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சு பேச, ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்ப அவ, இங்க பாருங்க நான் ஒத்துக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன், உங்ககிட்ட போய் சொல்லியிருக்க கூடாது, அதே மாதிரி நீங்களுமே தப்பு பண்ணிட்டீங்க தான், ஆனா இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துடலாம் சரியா, நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், உங்ககிட்ட நான் போய் சொல்லியிருக்கலாம், ஆனா நான் உங்களை உண்மையா காதலிச்சேன், அதனால ப்ளீஸ் நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு நாம நம்மளோட லைஃப்பை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லி அப்படியே எமோஷ்னலாக கேட்டுட்டு கிஸ் பண்ணலான்னு போகும்போது, இதெல்லாம் நடிப்பு தானே அப்படின்னு அவன் கேட்குறான். என்னது நீ பணத்துக்கும் பப்ளிசிட்டிக்கும்காக தானே இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க, ஓ அப்படின்னா எனக்கு உங்கள் மேலே லவ்வே இல்லை, இதெல்லாம் நடிப்புன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, ஆமாம் கண்டிப்பாக அதுதான், இங்கே பாரு நீ இப்படிலாம் நடிக்கணும்னு தேவையே இல்லை, ஒழுங்கா ஒய்ஃபா என் கூட இரு, அதோட நாளைக்கு என்னோட புது ப்ராஜெக்டை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஸோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்கேன், அதுக்கு நீ வந்து ஒரு நல்ல ஒய்ஃபாக உன் கடமையை பண்ணிட்டு போனேன்னா அதுவே போதும், இங்கே பாரு நம்ம 2 பேரோட மேரேஜால் நம்ம 2 பேருக்குமே பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ அதை நம்ம 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா, அதை விட்டுட்டு இப்படி லவ் இருக்குது அது இதுன்னு சொல்லி தேவையில்லாமல் ட்ராமா பண்ணாத ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோயினால் முடியல அழுகையாக வருது, புரியுது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு போய் சாப்பிட்றா. அப்போ மனசுக்குள்ள, இவ்வளோ நாளாக நான் போய் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாரும் அதை நம்பினாங்க, ஆனால் இப்போ நான் உண்மை பேசும்போது யாருமே அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை, இப்போ இருக்க நிலைமைக்கு எல்லாமே நான் பண்ணது தான் காரணம், நான் பொய் சொன்னது தான் காரணம் அப்படின்னு ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து இவங்களோட அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்றா சேர்ந்து வரும்போது ஹீரோயின் உம்முனே முகத்தை வச்சிட்டு இருக்க, கொஞ்சம் சிரி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவளும் சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சிருக்கா. அப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. வாவ் நீங்கள் 2 பேரும் எப்படி எப்போதும் ஒன்றாவே இருக்கீங்க, இதோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ பேசுகிறான் பாரு, ஐயோ அது உங்களுக்கு சொன்னால் புரியாது, எனக்கு எல்லாமே என் ஒய்ஃபு தான் அது இதுன்னு சொல்லி அள்ளி விடுறான். பட் நம்ம ஹீரோயின் வாயே திறக்கல உம்முன்னு நிற்கிறாங்க. அங்கே இருக்கவங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட, உங்கள் ரிலேஷன்ஷிப் இவ்வளோ டீப்பாக இருக்கே, இதுக்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்க, ஹீரோயின் பேசவே இல்லை. ஹீரோ கொஞ்ச நேரம் ஹீரோயின் ஃபேஸையே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் பதில் சொல்கிறான். அதுக்கப்புறமா அவங்க ஹீரோயின் கிட்ட, உங்கள் ஹஸ்பண்ட் இவ்வளோ நல்லா உங்களை பார்த்துக்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்பயுமே நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஹீரோவோட ஃபேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த இன்டர்வியூக்கு பதிலே சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ நோட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி இருக்காத கொஞ்சம் சிரிச்ச முகமாயிரு அப்படின்னு சொல்ல, அவளும் சிரிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கா, பட் முடியல. நைட் ஆகுது. நைட் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், இன்னைக்கு நீ ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்ட, இந்த மாதிரி இனிமேல் நடக்காத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு அவள் சோகமாக படுத்திருக்கா. அந்த டைமில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அங்கே பார்த்தா அந்த ஹட்டிங் இருக்கான் இல்லையா, அந்த லாயர், அவன் தான் கால் பண்ணியிருக்கான். பாஸ் நீங்கள் வரலன்னா இந்த ஃபெங்லி ஏதாவது பண்ண சொல்கிறா அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். அப்போ ஹீரோயின், ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறதா தானே சொன்னீங்க, ஸோ ஒரு ஒய்ஃபா நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்கன்னு நான் கேட்கலாமா அப்படின்னு கேட்க, நானே எதுவும் சொல்லாமல் என்கிட்ட நீ எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அங்கே போனால் ஃபெங்லி கையில் கிளாஸை வச்சுட்டு நான் குத்திடுவேன் அப்படின்னு நின்றுட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அந்த பிளேஸ்க்கு போய் சேரை போட்டு உட்காந்துட்டு, ஓ தாராளமாக உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் நிஜமாக பண்ணிடுவேன் அப்படின்னு இவ சொல்ல, நீ பண்றியோ இல்லையோ கொஞ்சம் விட்டா நானே அதை செஞ்சிருவேன். ஆமா அச்சன் என்னோட பையன்ற விஷயத்த நீ போய் சூயன் கிட்ட சொன்னியா, இதுக்கே உன்னை ஏதாவது செய்யணும் போலதான் இருக்கு அப்படின்னு இவன் சொல்ல, அது வந்து அப்படின்னு இவ திணறா. இங்க பாரு, இனிமே உன்னை என்னோட ஆஃபீஸ்ல நான் பார்க்கவே கூடாது, இனிமே நடக்க போற ப்ராஜெக்ட்டுக்கும் நீ வந்து எதுவுமே பண்ணக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நான் குத்திடுவேன் அப்படின்னு கிளாஸை கையில வச்சிருக்காளே தவிர குத்த மாட்றா. ஸோ உடனே ஹட்டிங்கும் வந்து, போதும் நிறுத்து, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்த ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் ஷவுலின் வந்து யூவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. அப்படி போகும்போது அங்கே ஒரு லேடி யூவை ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் என்ன சொன்னீங்க சார், சர்ஜரி 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் தான் நடக்கும்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் என் குழந்தைக்கு 6 மணி நேரம் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, என் குழந்தை அதை எப்படி தாங்கியிருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. யூ என்ன தான் எடுத்து சொல்ல ட்ரை பண்ணாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க. இதை ஷவுலின் வெளியே இருந்து கவனிப்பாளா. ஸோ அவள் என்ன செய்கிறா, வேகமாக அந்த லேடியை தனியாக கூப்பிட்டு வந்து, எனக்கு புரியுது மேடம், நீங்கள் உங்கள் குழந்தைய நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுறீங்க, பட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவங்க வேணும்னேவா 6 மணி நேரத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க,
உண்மையா அவ்வளோ நேரம் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கேஸ் ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருந்திருக்கும். அதனால தான் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க. அதோட எனக்கு புரியுது, உங்கள் பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகிறதுனால தானே நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க. நான் வேணும்னா பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இவ பணம் கொடுக்க அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஆமாம், நீ யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அது அது வந்து நான் அந்த டாக்டரோட ஒய்ஃபு அப்படின்னு இவ வளரிடுறா. பட் சீனை கட் பண்ணா யூவோட சுப்பீரியர் வந்து, டேய் நீ உன் ஒய்ஃப் கிட்ட பணத்தை கொடுத்து லஞ்சம் கொடுக்க சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு. எனது என் ஒய்ஃபா? ஆமாண்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து திட்டிட்டு போனாங்களே, அந்த லேடி உன்னோட ஒய்ஃபு லஞ்சம் கொடுத்ததா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எனது எனக்கு ஏது ஒய்ஃபு, நான் சிங்கிள் அப்படின்னு சொல்ல, அப்போ நேற்று ஒரு பொண்ணு உன்னை பார்க்க வந்தாலே அந்த பொண்ணு யாரு அப்படின்னு அந்த சுப்பீரியர் கேட்க, அவளா அப்படின்னு இவன் பார்க்குறான். சீனை கட் பண்ணா இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ இவ, ஐயோ சாரி சாரி, உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நான் பிரச்சனையை பெருசாக்கிட்டேன்னா சாரி 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 அப்படின்னு சொல்ல, ஓ சாரி கேட்குறியா, சரி வா ஒன்று பண்ணு அப்படின்னு கூப்பிட, எங்க அப்படின்னு இவ பயந்துட்டே போக, அப்பா அவன் ஐஸ்கிரீம் வாங்கி கேட்குறான். இவளும் வாங்கி கொடுக்க, ஓகே உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எனது அவ்வளோதானா, என்ன மன்னிச்சிட்டியா அப்படின்னு இவ கேட்க, அதாவது நீ பணத்தை கொடுத்ததால அந்த லேடி நீ லஞ்சம் கொடுக்குறேன்னு நினச்சிக்கிட்டாங்க தான். பட் அதுக்கப்புறம் நீ சர்ஜரியோட கிரிட்டிக்கலை பற்றி அவங்க கிட்ட சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ அவங்க என் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம போயிட்டாங்க. அதனால தான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, ஓ அதுக்கா, அப்புறம் சாரி, அவங்க என்கிட்ட உனக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டேன், சாரி அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல அப்படின்னு அவன் சிரிச்சு பேசிட்டு வரான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டுக்காக ஏல விடுற ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் அதோட ஃபெங்லியுமே வந்திருக்கா. அப்படி வரும்போது நம்ம ஹீரோ நல்லா சிரிச்ச முகமா இரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஃபெங்லியை கூப்பிட்டு, ஃபெங்லி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லை நானும் நம்ம கம்பெனி சார்பாக வந்திருக்கேன். அப்படியா, வா வா வந்து என் பக்கத்துலேயே உட்காந்துக்கோ அப்படின்னு பக்கத்துலேயே உட்கார வச்சிட்றா. ஃபோட்டோவெல்லாம் நம்ம ஹீரோயின் எடுத்துக்கிறா, ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறா ஃபெங்லியை. ஃபெங்லிக்கு ஒன்றுமே புரியல, நம்ம ஹீரோவுக்கும் புரியல. அப்போ ஹீரோ நைஸா, ஃபெங்லி நீ போய் பின்னாடி உட்காரு அப்படின்னு சொல்ல, தோ போகிறேன் அப்படின்னு எழுந்துறா. பட் ஹீரோயின் விடவே இல்லை ஃபெங்லியை. உட்காரு ஃபெங்லி, இங்கே உட்காரு, எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிறாங்க. அண்ட் அப்போ அந்த இடத்துல ஒரு பழமையான ரொம்ப ரேரான ஒரு சூப்பரான ஒரு ரிங் அது ஏலத்துக்கு வருது. ஸோ அதை எல்லாருமே ஏலத்துக்கு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எடுத்த உடனே நான் 1 மில்லியன் கொடுத்து அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே அங்கே இருக்க நிறைய பேர் 1.3 1.6 மில்லியன் இந்த மாதிரி ஏலம் போயிட்டே இருக்கும் போது, அப்போ நம்ம ஹீரோயின் ஒரேடியா நான் 3 மில்லியன் கொடுத்து அந்த ரிங்கை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ரிங்குக்கு நம்ம ஹீரோ தான் காசு கொடுக்க போகிறாரு. அதனால ஃபைனலாக அந்த ரிங்கையுமே ஹீரோயின் வாங்கிடுறாங்க. வாங்கி கையில் போட்டுட்டு, ஃபெங்லி இந்த மோதிரம் அழகா இருக்கா? அழகா இருக்கு. ஓ அழகா இருக்கா, அப்படின்னா இந்த மோதிரத்தை நீயே வச்சுக்கோ. என்னது எனக்கு வேணாம். என்ன ஃபெங்லி இப்படி சொல்கிற, வச்சுக்கோ ஃபெங்லி அப்படின்னு கையில் போட்டு விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் பிளானே என்னன்னு எனக்கு புரியல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட பாட்டியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோயின் ரொம்ப சோகமாக முகத்தை வச்சுருப்பாங்க. அதை அந்த பாட்டி கவனிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இங்கே நியூஸ் வாசிக்க வந்திருக்காங்க. வாசித்து முடிச்சுட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணும் போது அப்போ அந்த பிளேஸ்க்கு ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து, மேம் நீங்கள் சூப்பராக நியூஸ் வாசிச்சிங்க, அதோட உங்கள் இன்டர்வியூவை கூட நான் டிவியில் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தீங்க, கண்டிப்பாக உங்களோட ஹஸ்பண்ட் உங்களை ரொம்ப ரசிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கா. ஏன்னா அவளே உடஞ்சி போய் உட்காந்துருக்கா. உடனே இவளும் சரி மேம் நீங்கள் பாருங்க அப்படின்னு திணறிட்டே அங்கேருந்து போக, நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் அவங்க ஃபேஸை கண்ணாடியில் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருப்பாள், உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை நல்லா ரசிச்சிருப்பான்னு. அந்த வேர்டு அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ டக்குன்னு அவள் வேகமாக முகத்தில் இருக்க எல்லா மேக்கப்பையுமே ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்றா. ஏன்னா உண்மை என்னன்னா நம்ம ஹீரோயினை ரசித்ததே கிடையாது, எல்லாமே பிஸ்னஸ்க்காக தான் பண்ணியிருப்பாரு. ஸோ அது இப்போ இவ உணரும் போது ரொம்பவே வலிக்குது அவளுக்கு. கரெக்டாக இந்த நேரத்தில் பாட்டி வேற கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க பாட்டி. ஷூயன் நீ நல்லா இருக்கியா? என்னாச்சு பாட்டி திடீர்னு கேட்குறீங்க இப்படி? இல்லை நான் டிவியில் உன்னோட இன்டர்வியூவை பார்த்தேன், என்னாச்சு ஏன் சோகமாக இருக்க, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்க, இவளுக்கு அழுக வந்துடுது. அழுதுட்டே, பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன், என்னை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆமாம் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதா எப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லை பாட்டி அதை பற்றி இப்போதைக்கு நாங்கள் பேசலை, நான் நெக்ஸ்ட் வீக்கு உங்களை வீட்டில் வந்து பார்க்குறேன் சரியா அப்படின்னு சொல்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிடுறாங்க.
அதே மாதிரி நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் வீக் அந்த பாட்டியை பார்க்கலான்னு வீட்டுக்கு போனா வீட்டில் யாருமே இல்லை, வீடே பூட்டி கிடக்கு. எங்கடா யாரையும் காணோம் அப்படின்னு இவ பார்க்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, உன் பாட்டி நேற்று மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அதான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போனா அங்கே இவளோட அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. இவ உடனே ஓடி போய் பாட்டி என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. கூட இருக்க அம்மா தான் சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, வயசாயிடுச்சுல்ல, அதான் ஒரு சின்ன மயக்கம், அதோட 1 வீக் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, நீங்கள் கிளம்புங்க, என் பாட்டியை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. போகும்போது பாட்டியை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் அதை காதலையே வாங்கலை. பட் அந்த மொமெண்ட்ல ஹீரோயின் யோசிக்கிறாங்க, எனக்காக இருந்தது என் பாட்டி மட்டும்தான், ஆனால் என்னால் என் பாட்டியை பார்த்துக்கவே முடியல. இந்த மொமெண்ட்ல தான் எனக்கு தோணுது, நான் ஹமிங்கை டைவர்ஸ் பண்ணிட்டு என் பாட்டி கூடயே வந்து இருக்கணும்னு அப்படின்னு யோசிக்கிறா. தென் அதுக்கப்புறமா அந்த 1 வீக் ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் தான் அந்த பாட்டியை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த பாட்டி கேட்குறாங்க, என்னாச்சு ஷூயன், உன் முகமே சரியில்லை, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை பாட்டி, ஆனால் பாட்டி இதுக்கு மேலே என்னால் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது, என் கூட நீங்களும் ஜின்சூக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிட, அங்கே வந்து நான் என்னடி செய்ய போகிறேன், இங்கே பாரு, இங்கே மரம் செடி கொடிலாம் இருக்குது, இங்கே இருக்கும் போது தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, அதனால நான் இங்கேயே இருந்துக்கிறேன். பாட்டி உங்களுக்கு அதான் பிரச்சனையா, வேணும்னா நீங்கள் ஜின்சூக்கு வாங்க, அங்கே ஒரு பெரிய இடமா வாங்கி நிறைய செடி பூ எல்லாமே வளர்க்கலாம், அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் நீங்கள் என் கூட இருந்தால் மட்டும் போதும் பாட்டி அப்படின்னு சொல்ல, என்னம்மா, ஆனால் எனக்கு இந்த ஊரை விட்டு வரதுக்கு விருப்பமே இல்லைம்மா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோ ஆஃபீஸில் இருக்கும் போது அந்த லாயர் வரான். அவன் வந்து, பாஸ் உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை டிவோர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு டிவோர்ஸ் லாயரை போய் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவள் என்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டா. இல்லை பாஸ், எதுக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க, நான் தான் சொல்கிறேன்ல, அவள் என்னை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவள் அப்படி பண்ணிட்டா அப்படின்னா கண்டிப்பாக அவள் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு உருவாக்கின அவளோட கரியர் அவளை விட்டு போயிடும் அப்படின்னு ஹீரோ ரொம்பவே உறுதியாக சொல்கிறாரு. பட் அன்னைக்கு ஹீரோயினே நைட்டு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ, நீ நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியா, நீ ஒருவேளை இந்த மாதிரி பண்ணனா என்னோட சொத்து எனக்கு எதுவும் வேணாம், நான் இங்கேருந்து போனால் போதும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எனது நீ உண்மையாவா சொல்கிற, நீ இவ்வளோ நாளாக அனுபவிச்ச இந்த சொத்து, இவ்வளோ பெரிய வீடு, லக்ஸுரியான காரு, நீ போட்டிருக்கியே டிசைனிங் பண்ண புது புது ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே வேணாமா, இதெல்லாம் என்னோடது கிடையாது, எனக்கு இது எதுவுமே வேணாம், எனக்கு உன்னை விட்டு போனாலே போதும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. தென் நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோயின் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இப்போ யூவை காட்டுறாங்க. யூ அவனோட வீட்டில் இருக்கும் போது அவனோட சுப்பீரியர் கிட்ட இருந்து கால் வருது, டேய் நெக்ஸ்ட் வீக் ஒரு பெரிய சர்ஜரி இருக்குது, அந்த சர்ஜரியில் மட்டும் சொதப்புனா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவனும் ஓகே ஓகே நான் நல்லா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அவனுக்கும் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, ஏதாவது தப்பாயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு டக்குன்னு அவன் அங்கே நிறைய பலூன் இருக்கும், அது எல்லாத்தையுமே எடுத்து ஊத ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஷவுலின் உள்ளே வர, இவன் ஊதி வச்சிருந்த பலூனை விட அது அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருது. அவள் கேட்குறா, என்னது இது வீடு ஃபுல்லாக பலூனாக வச்சுருக்க, அது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, அதான் ஸ்ட்ரெஸ் போகணும்னு பலூன் ஊதிட்டு இருந்தேன். ஓ உனக்கு சர்ஜரி ஏதாவது இருக்கா, ஆமாம் அதை நினச்சி தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னா ஏன் கூட வா, எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் நான் ஓட விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டுட்டு இவ அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிறா. அதுக்கப்புறம் நிறைய பிளேஸ்க்கு போகிறா, விளையாடுறா. நைட்டு ஃபுல்லாகவே அந்த சிட்டி ஃபுல்லாக 2 பேரும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. இந்த யூக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்பா அவன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, எதுக்குன்னா என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே இப்போ போயிடுச்சு, அதோட நான் கண்டிப்பாக சர்ஜரியை நல்லா பண்ணுவேன்ற நம்பிக்கையும் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிட்டு போயிட்டுருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து அவங்க டிவோர்ஸ் லாயரோட சேர்ந்து பேசிட்டு போகிறத இந்த சன்வே இருக்கா இல்லையா, அவள் கரெக்டாக நோட் பண்ணிடுறா. நோட் பண்ணிவிட்டு சும்மா இல்லாமல் இது எல்லார்கிட்டையும் போய் பற்ற வச்சுட்டு அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஷூயனுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் டிவோர்ஸ் ஆக போதான் அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் கரெக்டாக இந்த ஃபெங்லி வேற நம்ம ஹீரோவை மீட் பண்ணணும்னு வர சொல்லியிருக்கா. பட் அப்போ ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு, என்ன உங்கள் அப்பா வரதா சொன்ன, நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு கேட்க, அது வந்து அப்படின்னு இவ திணறா. உடனே ஹீரோ கோச்சிட்டு அங்கேருந்து வெளியே வர, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு இவ கையை பிடிக்கும் போது அப்போ கரெக்டாக ஆப்போசிட்லேயே நம்ம ஹீரோயின் அவங்க குரூப்போட வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே இந்த ஃபெங்லி வேணும்னே நம்ம ஹீரோவோட கையை டைட்டாக பிடிக்க, நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த கையையே பார்த்துட்டு அப்படியே கிட்ட வந்து கன்னத்துலேயே ஒன்று வச்சிடுறாங்க. இங்கே பாரு, எனக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை, ஸோ இப்போவுமே அவர் என் ஹஸ்பண்ட் தான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போக
நம்ம ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துடுது. உடனே அவர் ஃபெங்லியை பார்த்து, கேட்டல எங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. பட் நம்ம ஹீரோயின் அங்கே தைரியமாக அடிச்சுட்டு இங்கே ரூம்குள்ளே வந்து ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காங்க. பார்த்தாததுக்கு அந்த டைமுக்கு சன்வே வேற வந்து, என்னம்மா உனக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன், அப்படியா அப்படின்னு கேட்க, ஓ அப்படின்னா நீ மற்றவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறதையே ஒரு வேலையாக வச்சிட்டு இருக்க, உன் வேலையை கரெக்டாக பார்க்க மாட்டேல. சும்மா என்ன ஏதாவது சொல்லணும்னு சொல்லாத, ஓகேவா? இப்போ நீ இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு காரணம் நீனு மட்டும் நினச்சிட்டு இருக்காத. உன்னோட ஹஸ்பண்டு தான் நீ நியூஸ் ஆங்கர் ஆகிறதுக்கே ஹெல்ப் பண்ணாரு. ஸோ ஒருவேளை நீ அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, இது எல்லாம் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது. பார்த்தாததுக்கு அந்த டைமில் அந்த டேரக்டர் வேற கால் பண்ணி, நான் கேள்விப்பட்டேன் உன்னோட அப்பா அம்மா அப்ராடில் இல்லையாமே, நீ பொய் சொல்லி தான் வேலைக்கு சேர்ந்தியாமே, அப்படியா அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுச்சுவேஷன் கையை விட்டு நழுவி போயிட்டுருக்குன்னு. ஸோ அவங்க டேரக்டா, சார் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஏம்மா என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, இல்லை சார் இதுக்கு மேலே என்னால் முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரிசைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் போய் ஹீரோவோட அம்மா அப்பாவை மீட் பண்ணி நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லி சாரி கேட்குறா. அப்போது ஹீரோவோட அம்மாவுக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஷூயன், நான் உன்னை நம்பினேன், நீ என்கிட்ட போய் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க, மன்னிச்சிடுங்கம்மா, நான் போய் சொல்லியிருக்கக்கூடாது, ஆனால் இதுக்கு மேலே இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு இருக்க விருப்பம் இல்லை, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. பட் அப்பாவை, ஒரு வேளை ஹச்சன் நான் எங்கன்னு கேட்டால் நான் ஒர்க் விஷயமா வெளியே போயிருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ மிஸ்டர் ஹாண்டோட சேர்ந்து கோல்ஃப் விளையாடிட்டு இருக்காரு. அப்போ மிஸ்டர் ஹாண்ட் கேட்குறாரு, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், உங்கள் ஒய்ஃப் எங்கே, அவங்கள இப்போலாம் நான் பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்க, அது அவள் பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருக்கா, அவள் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறா அப்படின்னு ஹீரோ சமாளிக்க, அப்படியா, ஆனால் அவங்க இப்போவுமே என்னோட மதர் இன் லாவை வந்து மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நான் நினச்சேன் உங்கள் கூட நான் பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காக தான் உங்கள் ஒய்ஃப் வந்து என்னோட மதர் இன் லாவை பார்த்துக்கிறாங்கன்னு. பட் பாருங்கள், நம்ம 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவானதுக்கு அப்புறம் கூட என்னோட மதர் இன் லாவை அவங்க அடிக்கடி வந்து பார்க்குறாங்க, இதனால அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒய்ஃப் தான் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போகிறான். பட் எல்லா விஷயத்தையுமே அப்போ ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இவனுக்காக ஹீரோயின் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். இருந்தாலும் பெருசாக ரெக்ரெட் பண்ணுற மாதிரி தெரியல. பட் நம்ம ஹீரோயின் தான் இங்கே புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அங்கே வேற ஏதோ வாட்டர் லீக் ஆகுது. ஸோ கஷ்டப்பட்டு அதை சரி பண்ணுறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த டைமில் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு, யாருன்னு பார்த்தா யூ தான் வந்திருக்கான். உடனே அவன், ஒரு நிமிஷம் என்ன நீ இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க, கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வாட்டர் லீக்கேஜை ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறான். அப்போ அவன் மேலே ஃபுல்லாக தண்ணி பட்டுருது. இருந்தாலும் அவன் ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப, ரொம்ப தேங்க்ஸ், நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை நீ வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, அப்பா அவன் கவனிக்கிறான் அங்கே ஃபுல்லாக ஒரே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸாக இருக்குது. என்ன நீ எப்போதும் இதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கியா, ஒன்றும் கவலைப்படாத, ஃப்ரீ டைமில் அப்பப்போ நான் உனக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் யூ, நீ ஏற்கனவே பிஸியாக இருப்ப, எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், அதோட உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு அவன் வர, யூ போதும் நிறுத்து, இங்கே பாரு, எனக்கு தெரியும் உனக்கு காலேஜ் டைமில் இருந்தே என் மேலே லவ் இருக்குன்னு, ஆனால் என்னால் இப்போதைக்கு அப்படின்னு வர, நிறுத்து, நான் அதை பற்றி பேச வரல. ஆமாம், எனக்கு காலேஜ் டைமில் உன் மேலே ஒரு லவ் இருந்தது, பட் அது ஒரு க்ரஷ்ஷு, அவ்வளோதான், அதை பற்றி நான் இப்போ பேச வரல. ஆக்சுவலி எனக்கு ஷவுலினை பிடிச்சிருக்கு அதான் அப்படின்னு வர, ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. அப்படியே சிரிக்க ஆரம்பிக்க, சரி இரு, நான் போய் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவன் வெக்கப்பட்டுட்டு உள்ளே போயிடுறான். அந்த டைமில் இன்னொரு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு, என்னென்னு திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ நிற்கிறான். என்ன வேணும் உனக்கு, இல்லை இந்தா நான் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டேன், நல்லா படிச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க, சரி நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு கதவை மூட வந்தால் அவன் அப்படியே கதவை தள்ளிட்டு வந்து, வா அதில் என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு உன்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போகும்போது, ஆமாம் உன் வீட்டுக்கு இப்போ யாராவது வந்திருக்காங்களா, ஆமாம் வந்திருக்காங்க, ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஜாலியாக சோஃபாவில் உட்காந்துக்க. அப்போ அந்த பிளேஸ்க்கு யூ வரான். அவன் உடனே இது யார் அப்படின்னு முழிக்க, அப்போ நம்ம ஹீரோயின், இது வந்து ஹம்மிங்கா, ஆமாம் நான் அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு அவரே இன்ட்ரடியூஸ் ஆகிக்க, ஓ அப்படியா நீங்கள் பேசுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு யூ அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இங்கே பாரு இதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆனதை என்னோட அப்ரூவல் இல்லாமல் நீ வெளியே சொல்லவே கூடாது, புரியுதா அப்படின்னு கேட்க, இப்போ எதுக்கு இதை சொல்கிற, அதோட இப்போ யூவும் நானும் ஒன்றா இருக்கிறத பார்த்து தப்பாக நினச்சிக்கிட்டியா அப்படின்னு இவ கேட்க,
அதெல்லாம் இல்லையே, அவன் வந்து உன் சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட், இது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு அவன் கேட்க, ஒரு விஷயம் சொல்லு, நீ பிஸ்னஸ் மேனா இல்லை ஸ்பை வேலை ஏதாவது பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, இதில் சைன் பண்ணிட்டு வா, கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். பட் சீனை கட் பண்ணால் இவங்க 2 பேரும் அதை சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. பட் அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி இங்கே இருக்க சிஸ்டம் மாதிரி சைனாலேயுமே ஒரு சிஸ்டம் இருக்குது போல். டிவோர்ஸ் கேட்டால் உடனே கொடுக்கல, நீங்கள் 1 மாதம் திரும்பவும் ஒன்றா சேர்ந்து யோசித்து ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறமும் உங்களுக்கு பிடிக்கலன்னா மேற்கொண்டு அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் திரும்ப அனுப்பி வச்சிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, அப்போது ஹச்சன் இருக்கான்ல, அவன் ஒரு மாதிரி எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஏன்டா, இது உனக்கு பிடிச்ச சாப்பாடு தானே? இல்லை, எனக்கு அண்ணி செஞ்சது தான் பிடிக்கும், ஒன்னால தான் அண்ணி இங்கேருந்து போயிட்டாங்க. டேய், நான் எதுவும் பண்ணல, அவள் பிஸ்னஸ்க்காக போயிருக்கா, இல்லை நீ தான் அவங்கள திட்டிட்டா தான் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு அவன் கத்த, உன் அண்ணுக்கிட்ட இப்படியா பேசுவ அப்படின்னு ஹீரோவோட அப்பா கேட்க, எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு அவன் கோச்சிட்டு போயிடுறான். அப்போ ஹீரோவோட அம்மா ரொம்ப நேரம் சோகமாக இருப்பாங்க, அவங்களுமே சாப்பிடாம கிளம்பி போயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்க, இதை பார்க்குற ஹீரோவோட அப்பாவுக்கு காண்டாகி அவருமே சாப்பிடாம கிளம்பி போக, நம்ம ஹீரோவுமே எதுவும் சாப்பிடாம கிளம்பிடுறாரு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுக்கு தான் இப்போ வேலையே இல்லையே, ஸோ வேறு இடத்துல வேலை தேடி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் ஒன்றா சேர்ந்து கம்பெனிக்கு வராங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம ஹீரோ இப்போ நிறைய புது ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, நிறைய ஃபண்ட் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காரு இல்லையா, ஸோ அதனால இப்போ அவரோட ஆஃபீஸ்லையே நான் இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த கம்பெனியோட போர்டு மெம்பர் ஆகிறதுக்கு எனக்கும் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே பேசுகிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க எல்லாரும் ஓகே இவருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ஓட்டிங் வைக்கிறாங்க. இவர் போர்டு மெம்பர் ஆகலாமா ஆகக்கூடாதா அப்படின்னு ஓட் வைக்கும் போது 6 பேர் நம்ம ஹீரோ போர்டு மெம்பர் ஆகலான்னு ஓட் பண்ணுறாங்க, 6 பேர் போர்டு மெம்பர் ஆகக்கூடாதுன்னு ஓட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஃபைனலாக நம்ம ஹீரோவோட அப்பாவை பார்த்து, நீங்கள் தான் இந்த கம்பெனியோட சேர்மன், நீங்களே முடிவு பண்ணுங்க, இவர் போர்டு மெம்பர் ஆகலாமா ஆகக்கூடாதா, நீங்கள் என்ன ஓட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க, அவர் ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறாரு. அது என்னென்னா, இந்த கம்பெனியில் இருக்க நிறைய பேர் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, இந்த ஹம்மிங்க்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆக போதான். எனக்கு நல்லா தெரியும், இந்த ஹம்மிங் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும், அதோட அவன் அப்ராடில் போய் படிச்சுட்டு வந்தான்ல, கண்டிப்பாக அவன் ஒரு பெரிய ப்ளே பாயாக தான் இருப்பான், இவனை நம்பிலாம் எந்த ஷேர் ஹோல்டர் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படி இப்படின்னு சொல்லி தப்பாக பேசியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுட்டு, இல்லை இவன் இந்த போர்டு மெம்பர் ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு அவர் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோ பின்னாடியே போய், அப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், போர்டு மெம்பர் ஆகிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அப்பா, இந்த கம்பெனிக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கேன், எனக்கு எந்த தகுதியும் இல்லையா? என்னடா நீ கஷ்டப்பட்டு வேலை பார்த்த? நீ சின்ன வயசுலேருந்து எல்லார்கிட்டையும் நல்ல பையனு பேர் வாங்கிட்டு இருந்த, அதனால நானும் உனக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தேன், உன்னை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சேன். ஆனால் நீ என்ன செஞ்ச 20 வயசுலேயே ஒரு குழந்தைய பற்றி எடுத்துகிட்டு வந்த, நான் சொல்கிறது எதையாவது நீ கேட்டியா? அப்பா, நான் ஒன்றும் அதை வேணும்னு பண்ணலை, சரி அதோட நிறுத்தினியா? அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கூப்பிட்டுட்டு வந்த, கடைசியில் அவள் யார்? அவளும் ஒரு ஃப்ராடு. ஆனால் அது மட்டுமா, அவள் போய் சொல்கிறான்ங்கிற விஷயம் உனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், தெரிஞ்சும் நீ வேணும்னே அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்த. இப்போ பாரு, அவ கூட டிவோர்ஸ் ஆக போகுது. அதோட அந்த பொண்ணு போகும்போது சும்மா இல்லாமல் நியூஸ் ஆங்கர் வேலையும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ உங்கள் 2 பேரையும் பற்றி சுற்றி இருக்கவங்கலாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த நேரத்தில் உன்னைய இங்கே போர்டு மெம்பர் ஆக்குனா அப்படின்னா என்னோட கம்பெனி என்ன ஆகுறது, ரெப்யூட்டேஷன்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல ஹீரோவால் எதுவுமே பேச முடியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வேலை கிடைக்காம ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க, யாருமே வேலை கொடுக்கல. அப்போ கடைசியாக ஒரு இடத்துல வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க, அது ஒரு ஆடிஷன் தான். அதுவும் அது ரொம்ப 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 ஒரு குட்டி கம்பெனி. வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயினும் அங்கே ஆடிஷனுக்கு போக, அப்போ அவங்க ஓகே இங்கே வாங்க, ஆக்சுவலி இது ப்ராடக்ட்டு, இந்த ஃபுட்டு இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறது தான் எப்போதுமே லைவ் ஸ்ட்ரீமிங் ஆகும், ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் விற்கிறதுக்கு எப்படி பேசுவீங்க, பேசி காமிங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் உட்காந்து நியூஸ் வாசிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஓனர், ஏம்மா நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு, இப்படிலாம் நியூஸ் வாசிக்கும் போது மட்டும்தான் பேசணும், பொருள் விற்கும் போது நீ இந்த மாதிரி பேசுனீன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படி பேசணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரே எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோனுக்கு சரியாக வரல, இருந்தாலுமே அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்போ தானே இந்த ஃபீல்டுக்கு வர, ஸோ போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை அவரோட அப்பா வேற ஒரு ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ பண்ணதுக்கான தண்டனை தான் அது.
பட் அங்கே வந்து பார்த்தா அது ஆஃபீஸே இல்லை, ரொம்ப குட்டியாக இருக்குது. நம்ம ஹீரோ தங்குறதுக்கு ஒரு ப்ராப்பரான ரூம் கூட இல்லை, ரொம்ப ரொம்ப சின்னதான ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. சரி இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வேலையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்ஸை பார்த்தா ஃபைல்ஸ் எல்லாம் குப்பை மாதிரி கிடக்கு. அந்த இடத்துல இன்சார்ஜாக ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, பாஸ் இங்கே பெருசாக எந்த வேலையும் நடக்காது. ஆக்சுவலி ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஃபண்டு கொடுத்துருந்தாங்க, அதையுமே இங்கே வேலை பார்த்த ஒருத்தன் திருடிட்டு ஓடிட்டான். அதனால நான் மறுபடியும் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நம்ம பாஸ் கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அது இருக்கட்டும் பாஸ், அந்த ஃபண்டு எப்போ வரும் அப்படின்னு ஈன்னு இழிச்சிட்டு கேட்குறான். பார்த்தா இவன் தான் இங்கே வர பணம் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்ருக்கான் போல. அப்போ நம்ம ஹீரோ, அது எனக்கு தெரியல, ஆனால் இது என்ன எல்லா ஃபைல்ஸையும் குழப்பி இப்படி குப்பை மாதிரி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வைக்க மாட்டிங்களா? ஆமாம் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க, ஆக்சுவலி பாஸ் இது ஒரு ஆஃபீஸுன்னு ஒரு செட்டப்புக்கு தான் இருக்குது, பெருசாக இங்கே வேறு யாருமே வேலை பார்க்கல, ஏன்னா எங்ககிட்ட மற்றவங்கள வேலைக்கு வைக்க எங்ககிட்ட காசு கூட இல்லை பாஸ் அப்படின்னு சொல்ல, சரி எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவே தனியாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் லைவ் ஸ்ட்ரீமிங்காக பேசணும்னு சொல்லி அவங்க நிறைய லைவ் ஸ்ட்ரீமிங்கோட வீடியோ பார்த்து எப்படி பொருளெல்லாம் விற்கணும்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவர் ஆஃபீஸில் யாருமே இல்லை, அவரே தனியாக ஃபுல்லாக வேலை பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி இப்போ நம்ம ஹீரோவுமே சரி ஹீரோயினுமே சரி அவங்களோட லைஃப்பை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் மறுபடியும் போய் அந்த ஆஃபீஸில் எப்படி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பேசணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பையன் கூட சேர்ந்து பேசி காமிக்கிறாங்க. ஓரளவுக்கு பெட்டராக தான் பேசுகிறாங்க, பட் இருந்தாலும் அதுவுமே பத்தலை. ஸோ அங்கே இருக்க ஒரு என்னம்மா நீ ஒழுங்காகவே பேச மாட்டேற அப்படின்னு சொல்லி மறுபடியுமே ஹீரோயினை திட்டிட்டு, இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ மெயின் ஹோஸ்ட்டாக இருக்க வேணாம், எனவே ஒரு ஹோஸ்ட் இங்கே இருக்கான், அவனுக்கு நீ அசிஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வீடியோலலாம் என்ன செய்கிறாங்க, நம்ம ஹீரோயின் சைடில் உட்காந்துட்டு எதுவுமே பேசலை, ஒரு சாப்பாட்டை வந்து விற்கிறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே பண்ணாமல் சும்மா சாப்பிட்டுட்டு மட்டும் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் இருக்க பையன் மட்டும் பேசுகிறான். இதுக்குமே ஹீரோயினுக்கு திட்டு விழுது. என்னம்மா நீ அசிஸ்ட் பண்ண சொன்னால் எதுவும் பேச மாட்டியா, சும்மா சாப்பிட்டுட்டே உட்காந்துருக்க, அதுவும் என்ன இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, அழகாக கூட உனக்கு சாப்பிட தெரியாதா அப்படின்னு அதுக்கும் திட்டு விழுது. ஸோ ஹீரோயின் மறுபடியுமே நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன செய்கிறாங்க, அந்த சாப்பாட்டுக்கான ப்ரொமோஷன்லாம் பண்ணும்போது சும்மா சாப்பிட்டுட்டு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க அந்த ஹோஸ்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பேசுகிறாங்க, அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்க பழகுறாங்க. பட் இப்படி நம்ம ஹீரோயின் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கிறத ஷவுலின் ஒரு பக்கம் பார்த்துட்றா. அவளால் நம்பவே முடியல. ஸோ வேகமாக அவள் ஹீரோயினை தேடி வீட்டுக்கு வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாங்கல்ல, ஸோ சாப்பாடு ஒத்துக்காமல் ஃபுல்லாக வாமிட் எடுத்துகிட்டு இருக்கா. உடனே ஷவுலின் வந்து, என்ன ஆச்சுடி, என்னடி உனக்கு இந்த நிலமை அப்படின்னு விசாரிக்க, அப்போ தான் ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. ஷவுலினால் நம்பவே முடியல. அடப்பாவீங்களா, அவன் இப்படிப்பட்ட வேலை பார்த்துட்டானா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல, அதான் அவனை டிவோர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டேன், பட் 1 மாதம் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, 1 மாதம் முடிஞ்சு டிவோர்ஸ் கொடுத்துட்டா அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிடும். சரி அது இருக்கட்டும் டி, நீ ஏன்டி உன்னோட நியூஸ் ஆங்கர் வேலையை விட்டுட்டு வந்த, ஏன்னா அந்த வேலை எனக்கு கிடைக்க காரணமாக இருந்ததும் ஹம்மிங் தான், அதனால தான் விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் ஷூயன் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் வேலைலாம் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் பார்க்கணும், உன் உடம்பு சரி வருமா அதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்க, பரவாயில்ல ஆக்சுவலி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், ஆனால் இப்போ பாரு நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன், நான் ஏற்கனவே அங்கே வேலை பார்க்கும் போது தான் எங்கே நான் சொன்ன போய் மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சிருமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ பாரு எனக்கு எந்த பயமும் இல்லை, ஏன்னா நான் எந்த பொய்யும் சொல்லலைல்ல, அதனால நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.